கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரும் நன்மை சேருவருமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற தியானம் இனிதாக இருக்கட்டும். வசனங்களை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே தியானித்தோம். இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் தேவன் தமக்கென்று சொல்லி நம்மை படைத்தார். ஆனால் நாமோ அதை மறந்துவிட்டு நம்முடைய சுய இச்சைகளின்படி வாழ்ந்தோம். அசுத்தமானதையும் அருவருப்பானதையும் செய்தோம். ஆனால் நாம் அவருக்கென்று படைக்கப்பட்ட போதிலும் அவர் நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். ஏன் அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. என்னவா, ஒருத்தர் கூட நீதிமான் இல்லையா. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருத்தர் கூட நீதிமான் இல்லையா. ஆனால் தேவனோ நம்மை அவருக்கென்று தான் படைத்தார். ஆனால் நாமோ பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து நீதிமான் என்கிற ஸ்தானத்தை இழந்து நின்றோம். ஆனால் தேவனோ தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மை மறுபடி ரட்சித்து நம்மை தேவனுக்கு உகந்தவளாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணி தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவரோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். எந்த ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, எனக்காக உங்களுடைய குமாரனை பலியாக்குனீங்க, என்னை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி எந்த மனுஷன் கேட்டாலும் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. போதும். வேதம் சொல்லுது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போ ஆண்டவரிடத்தில் நாம் பாவங்களை அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுது, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. அந்த ரட்சிப்பை இன்னும் அதிகமாக சொல்லணும். நான் என்ன சொல்லுது வேதம், தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுகிறத பாருங்க, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்முடைய கிரியையினால் அல்ல. நம்முடைய கிரியை தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நாம் ஏதோ சர்ச்சு கட்டி கொடுத்தோம், ஏழைக்கு இறங்கணும், பிச்சைக்காரனும் கவனித்தோம், இல்லைன்னா ஃபேன் வாங்கி போட்டோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படிங்கிற நம்முடைய சுய கிரியையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் சன்மார்க்கனாக இருக்கலாமே தவிர நீதிமானாய் மாற முடியாது. சுய கிரியையினாலே நீதிமானாய் மாற முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, தம்முடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ எப்படி கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று 5வது வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். என்னமா, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஏதோ நல்ல கிரியைகளை செஞ்சோம் அதனால் அவர் ரட்சித்துட்டார். ஒரு நாள் ஆலயத்துக்கு பரிசேயனும் ஆயக்காரனும் போய் ஜபிச்சாங்க. பரிசேயன் தான் செய்த நீதியின் கிரியைகளெல்லாம் சொல்கிறான். நான் இப்படி இருந்த ஆண்டவரே, அப்படி இருந்த ஆண்டவரே, இவங்கள மாதிரி இல்லை அவங்கள மாதிரி இல்லை, நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ அவன் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கலாம். அவன் நினச்சான் நம்ம கிரியை செஞ்சனால நீதிமான் ஆயிடுவோன்னு. ஆனால் நான் ஒரு பாவி,
அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஆயக்காரன் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டாமனா. இப்போ நல்ல கிரியைகளை செய்ததுனாலே நாம் நீதிமான்களாக முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்கள விட நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கள விட நாங்கள் அப்படி செய்கிறோங்க இப்படி செய்கிறோங்கன்னு தங்கள் சுய கிரியைகளினாலே நீதிமான்களாக்கப்பட நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. சுய கிரியையினாலே அல்லவென்றால் நாம் நீதியின் கிரியையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. அப்படியானால் எப்படி ஆக்கப்பட முடியுமா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட முடியும். அப்போ அவர் அப்படி ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும், அப்படின்னா மறு ஜென்மத்துக்குரிய முழுக்கு ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்ம ரட்சித்தார். இவ்விதமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் அப்படின்னு அடுத்த வசனம் முடியுது. அப்படியானால் நீங்களோ நானோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும், ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும், பரிசுத்தாய் பெற்றிருக்கணும். இந்த அனுபவம் வந்தால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஓகே, சரி. இப்படிப்பட்ட நீதிமான்களினுடைய கேரக்டர் தான், சுபாவங்களை தான் நம்ம பல வாரங்களாக தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே சங்கீதம் 37:21 வாசித்தோம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். என்னவா? நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறான். அப்போ நீதிமானுடைய கேரக்டர் என்ன? இறங்கி கடன் கொடுப்பான். இறங்கி கடன் கொடுப்பான். அவங்க மேலே இறக்கப்பட்டு கடன் கொடுப்பான். தாவீது சொல்றான் 25, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் இளைஞனா இருந்தேன். இளைஞன்னா யூத். முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் பார்த்ததில்லை என்றான். எப்படி? நான் சின்ன பையனா இருந்தேன், விவரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இது வரைக்கும் சொல்கிறேன், முதிர் வயது ஆகிப்போச்சு. இது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்து கெஞ்சினதையும் நான் பார்த்ததே இல்லைன்றான். அப்படியானா எப்படி அந்த நீதிமான் வாழ்ந்திருப்பான்? எப்படி வாழ்ந்திருப்பான்? ஏன் அவன் அப்படிலாம் நீதிமான் அப்பத்துக்காக இறந்து கெஞ்சதும் இல்லை, அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காக இறந்து கெஞ்சினதும் இல்லை. ஏன் ஏன் ஏன்? அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, 26. அவன் அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நீதிமான் கைவிடப்படலை? ஏன் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரியல? நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். ஆகையினால தேவன் அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீதிமானுடைய கேரக்டர் இறங்கி கடன் கொடுக்கறதான். ஆனால் கடன் கொடுத்துட்டு திரும்ப தருவான்னு நினச்சி கொடுக்காதன்றார். திரும்ப தருவான்னு நினச்சி கொடுக்காத, பின்னாட்கள் இப்படி கிடைக்கும், இல்லைன்னா கேட்காதன்னு. நானோ நீங்களோ நீதிமான்களாக இருந்தால் என்ன செய்யலாம்? கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும். ஆனால் அவன் எப்பா கொடுப்பா 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 கொடுப்பான்னு சொல்லி அவன்கிட்ட நச்சரிக்க முடியாது. கடன் வாங்குவது சாபம், கொடுப்பது ஆசீர்வாதம். ஆனால் திரும்ப தருவான் என்று எண்ணி கடன் கொடுக்கூடாது. அதே நேரத்தில் கடனுக்காக பிணைபடவும் கூடாது. பிணைபடணும்னா ஷூரிட்டி. யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க பணம் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்க கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அந்த பிரதர்கிட்ட இல்லை அந்த உங்களுக்கு தெரிஞ்சவர்களே அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கடன் வாங்கி கொடுங்களேன்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்க, அதில் பிணைப்படாதீர்கள், ஷூரிட்டி போடாதீங்க. உடன்பட்டு கையடித்து உடன்பட்டு பிணைப்படாதீர்கள். அவர் கொடுக்கல நான் பார்த்துக்கிறேங்க, நான் ஷூரிட்டி, நான் அவருக்காக நிற்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்க. யாருக்காக நிற்காதீங்க. சப்போஸ் அவன் கொடுக்கலன்னா என்ன ஆகும்?
நீ படுத்திருக்கிற படுக்கை கூட தூக்கிட்டு போயிடுவான்னு. யாருடைய படுக்கைய? கடன் வாங்கினவனுடைய படுக்கை இல்லை, கடனுக்கு பிணைப்பட்டான்ல அவன் படுக்கைய. அதனால நீங்களும் நானும் கடனுக்காக நாம் பிணைப்படக்கூடாது, ஷூரிட்டி போடக்கூடாது. இந்த உங்கள் ஆஃபீஸ்லலாம் சிலர் என்ன சொல்லுவாங்க, எப்பா டேய் எனக்கு கொஞ்சம் அந்த ஷூரிட்டி போடுறா, இப்படி இவ்வளோ தூரம் கடன் வாங்க போகிறேன் கம்பெனியில் இல்லை ஆஃபீஸில் வாங்க போகிறேன், ஷூரிட்டி போடுறா அப்படின்வாங்க. யாருக்காகவோ நண்பனுக்காகவோ உறவினர்களுக்காக ஷூரிட்டி போடாதீங்க, போடவே போடாதீங்க. ஏன் போடக்கூடாது? அது வேதம். நீங்கள் பிணைப்படுவீர்களானால் சிக்கிடுவீங்க. அவன் கொடுக்காம மாட்டான். அப்பொழுது உங்களுடைய படுக்கையை பிணைப்பட்டதுனால கொடுத்து எடுத்துட்டு போயிடான். ஆகையினால கடன் படக்கூடாது, கடனுக்காக பிணைப்படவும் கூடாது. இந்த கடன் பட்டவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னா ஒன்று, கடன் வாங்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது, கடன் வாங்கிட்டாங்க, அப்போ வசனத்துக்கு மாறா நடக்கிறாங்க. ஒன்று. 2, கடன் வாங்குறது சாபம். ஏன்னா கடன் கொடுக்கறது ஆசீர்வாதம், வாங்குறது சாபம். 3, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக மாறுறான். ஏன்னா நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், அதான் வசனம். ஆனால் கடன் வாங்கிட்டோம்னா கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாயிடுறோம் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். அப்புறம் சும்மா போய் கடன்காரன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க, கொடுக்க முடியலாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பொய்யா சொல்லுவாங்க. ஏன்? வாங்கிட்டு கொடுக்க முடியல, அதனால் பொய்யா சொல்லுவான். 4. 5, கடனுக்கு கொடுத்தவனை பார்த்தாலே பயந்துட்டு போயிடுவான், பயப்படுவான். ஐயோ வர்றான்ப்பா, என்ன சொல்ல போகிறதோ அப்படின்னு பயந்துட்டு நிற்பான். 5. 6, கடன் யார்கிட்ட வாங்கினமோ அவனுக்கு நானோ நீங்களோ சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஏன்? அவன் சொல்லுவான், டேய் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு நீ எனக்கே ஏசோ பேர் சொல்கிறியா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கியா அப்படி நம்மளே திருப்பிடுவான். அதனால அவனுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. கடைசியாக இயேசு வந்தால் பறக்க முடியாது. ஏன்னா நம்ம மனுஷருக்கு அடிமையாக இருக்கணும். ஸோ 7 காரியங்களை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் என்ன சொல்றது? துன்மார்க்கருடைய வீடு நீதிமான்களுடைய வாசஸ்தலம். வீடுங்கிறது பெர்மனண்டா சொல்றது, வாசஸ்தலம்னா இங்கே கொஞ்ச நாள் வாழ போறோங்கிறது. ரைட். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏங்க, துன்மார்க்கன் வாழ்றதும் ஒரு வீடு தான். அங்கேயும் கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீதிமான் வாழ்கிற வீட்லேயும் கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஏன் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் இந்த சாபம் இருக்குது துன்மார்க்க வீட்டில்? இவன் துன்மார்க்கனாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய சாபம் இருக்குது. அவன் வாழ்றதும் ஒரு நல்ல பெரிய வீடு தான், இவன் வாழ்றதும் ஒரு வீடு தான். ஆனால் பெரிய வீட்டில் வாழ்ந்தாலும் அவன் துன்மார்க்கனாய் இருப்பானால், பாவத்தோடு கூட வாழ்கிறவனாய் இருப்பானால், வேதம் சொல்லுகிறது அவன் வீட்டில் ஆண்டோடைய சாபம் இருக்கும். நம்ம நினைப்பாங்க காரில் போகிறாங்க, பெரிய பங்களாவில் இருக்கிறாங்க, பெரிய ஆஃபீஸர், அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வேதனை. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் சாபம் இருக்குதான். ஆனால் அதே நேரத்தில் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ, நீதிமான்கள் தங்கியிருக்கிற வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஏன் ஆசீர்வதிக்கிறார்? இவன் தங்கியிருக்கிறவன் நீதிமான், அதனால ஆசீர்வதிக்கிறார். அவன் வாழ்றதும் ஒரு வீடு தான், இவன் வாழ்றதும் ஒரு வீடு தான். ஆனால் இந்த வீட்டில் நீதிமான் இருக்கிறதுனால அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நீதிமானை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நீதிமான் தான். அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் சும்மா உதாரணமாக ஒரு மனுஷனை சொல்கிறேன், கவனிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
11வது 12வது வசனங்கள். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் இவன் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன். இவன் வீட்டில் தாவீது உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டான். ஏன் வச்சான்? உடன்படிக்கை பெட்டி வரும்போது ஆடிச்சது உடன்படிக்கை பெட்டி. ஊசான்னு ஒருத்தன் கையை நீட்டிட்டான். நீட்டின உடனே ஆண்டவர் அடித்து சாவடிச்சிட்டார். ஐயையோ, நம்ம எருசலேம் கொண்டு போனால் இது என்ன நடக்குமோன்னு தெரியலன்னு சொல்லி கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் வச்சுட்டான். அங்கே இருந்துக்கிட்டும்பா அப்படின்னு வச்சுட்டான். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். என்னவன் எங்க ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் வீட்டில் ஒரு பெட்டி இருக்குது, அவ்வளோதான். உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. அதனால கர்த்தர் 3 மாசத்துக்குள்ள ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். வீட்டை ஆசீர்வச்சமா தெரியலையே, வீட்டில் இருக்கிறவங்கள தான் ஆசீர்வச்சமா இருக்குது அப்படின்றீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். போதும். என்ன சொல்லுது பாருங்க, முந்தின வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இவன் ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் எதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவன் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவனுக்கு உண்டான எல்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. தங்க சாவியை வாங்கிக்கங்க, 1 லட்சம் ரூபா, அதை உங்கள் வீட்டில் வச்சா செழிக்கும் அப்படின்னு சொன்னவங்க உண்டு. கோயம்புத்தூரில் ஒரு போதகர் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நான் 2 லோடு செங்கல் அடுக்கி வச்சிருக்கிறேன், ஒரு செங்கல் 15,000 ரூபா. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா உங்கள் வீடு செழிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அவ்வளோதான். முடிஞ்ச உடனே எல்லாமே தீர்ந்து போச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வீடு செழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது செங்கல் கொண்டு வச்சா செழிச்சிருமா? செங்கலை கொண்டு வந்து வச்சா செழிச்சிருமா? ஏதோ சொல்றாங்கிறதுக்காக அவனும் வாங்கி வைக்கிறான் பாருங்க, என்ன ஜனங்களா இருப்பாங்க. ஆனால் ஓபேத் ஏதோம் வீட்டாரையும் அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்தது? ஒரு பெட்டி. ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. இந்த பெட்டி அவன் வீட்டுக்குள்ள இருந்ததுனால தான் இவ்வளவு ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்றேன், அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு ரீசனுக்காக. என்னமா? கர்த்தருடைய பெட்டி அங்கே இருந்ததுனால. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீடும் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ரைட், வச்சுக்கோ. கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டுக்குள்ள இருந்துச்சு. பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? எபிரேயர்கள் நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனம். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. என்னவா? பொன்னால் செய்த தூப கலசம், முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆஹா, ஓபேத் ஏதோம் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. 3 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் செழிக்க பண்ணிட்டாரு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னதான் இருந்தது? மன்னா.
வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் மன்னா இருந்தது. ரெண்டாவது ஆரோனுடைய தளித்த கோல். மூன்றாவது கற்பலகைகள். இவ்வளவுதாங்க இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள. இவைகளின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் அடுத்து வீட்டையும் வீட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். 3 காரியம் தான் இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டியில. 1 மன்னா, 2 ஆரோனுடைய தளிர்த்த கோல்னு இருக்கு, தளிர்த்தனா துளித்த கோல் 2, 3 கற்பலகைகள். 10 கற்பனை எழுதினாரே அந்த கற்பலகைகள். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயும் இது இருந்துச்சுன்னா நீதிமானுடைய வீடு செழிக்கும். இதுக்கு எங்கே போகிறது? மன்னாவை வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறது எங்கே போகிறது? மன்னான்னா என்ன? ஆரோனுடைய தளித்த கோல் அப்படின்னா என்ன? உடன்படிக்கையின் கற்பலைகள்னா என்ன? இயேசு சொல்கிறார், யோவான் 6வது அதிகாரம் 48 50, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் எதிலே புசிக்கிறவன்? ஜீவ அப்பம் நானே. மன்னாவை புசிக்கிறவன், இயேசுவை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. எதுவே? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் எதுவே? இயேசுவே. அப்போ யாருடைய வாழ்க்கையில, யாருடைய குடும்பத்தில் மன்னாவாகிய இயேசு இருக்கிறாரோ அவங்க வீடு செழிக்கும். 3 இருக்கணும். நான் இப்படி சொல்றேன், 73 கூட்டல் 50 எவ்வளவு? 123. இப்போ 1 2 ஒருத்தன் போட்டான், 3 எழுதல. ஆன்சர் தப்பு, மார்க் முட்டை. 1 மட்டும் எழுதியிருக்கிறான், 2 3 எழுதல. ஆன்சர் தப்பு, மார்க் முட்டை. 1 2 3 எழுதணும். எழுதுனா ஆன்சர் ரைட், மார்க் 10. அப்படியே இங்க மன்னாங்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதுல புரிச்சிக்கிறவன் மறிச்சான். ஆனா இதுல வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே, இதை புசிச்சா மறிக்கவே மாட்டான்றார். மறிக்கவே மாட்டான். அப்போ இந்த மன்னா இயேசு, மன்னாங்கிறது இயேசு. கவனமாக கேட்டுங்க. இப்போ இந்த இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ படம் போட்டு, இயேசு படம் போட்டு, இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நான் இயேசுவை தான் கும்பிட்றேன், இயேசு தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க யெகோவாகிய தேவனை வணங்குறாங்க. அப்படி வணங்கும்போது அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இவங்க வணங்குறதோ யெகோவாகிய தேவனே. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன் அப்படி சொல்றாரு? உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப அவனுடைய கேரக்டர் எல்லாம் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். அது எப்படி? இது அப்படின்னா பிசாசுக்கு இருக்கிற கேரக்டர்ஸ், குணாதிசயங்கள் யூத ஜனங்களுக்கு இருக்குது. ஆனால் வணங்குறது யெகோவாகிய தேவனே. ஆனால் கேரக்டர்ஸ் சாத்தானுக்குரியது. அதனால தான் சொன்னாரு, நீ வணங்குறதுனால அவர் உனக்கு தெய்வம் இல்லைப்பா, நீ இவ்வளவுலாம் பாவம் செய்யறதுனால சாத்தான் தான் உனக்கு தெய்வம்ட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் வீட்டுக்குள்ளே படம் போட்டோ இல்லை பிறவையினாலோ எப்படியோ இயேசு தான் என் தெய்வம்னு சொல்கிறாங்க. மன்னா அவர் தான் தெய்வன்றாங்க.
ஆனா அவர் தெய்வமா இருக்க முடியல. காரணம் பாவம் செய்றாங்க, அக்கிரமம் செய்றாங்க. அதனால அவர் தெய்வமா இருக்க முடியாது. அப்ப எப்போதான் இயேசு ஒருவனுக்கு தெய்வமா மாறுவார்? எப்போதான் இயேசு ஒருவனுக்கு தெய்வமா மாறுவார்? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். போது என்ன சொல்றாரு? நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஏங்க, இவங்க எகிப்துல இருக்கும்போது கர்த்தர் தெய்வம் தானா? கர்த்தர் தெய்வம் தானா? எகிப்து தேசத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் தெய்வம் தானா? கர்த்தர் தெய்வம் தான். ஆனா எப்போ கர்த்தர் இவங்களுக்கு தெய்வம் மாறுறாரு? எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் நான் உனக்கு தேவனாய் கர்த்தராய் இருக்கிறேன். அப்போ எகிப்தில் அதே ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் தெய்வமாக இங்கே இருக்கிறார், எல்லா பக்கமும் இருக்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெய்வம் இல்லை. அருமையானவர்களே, நான் சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். சிஎம் வந்து ஸ்டாலின், சிஎம் வந்து ஸ்டாலின். இப்போ ஒருத்தன் தமிழ்நாட்டில் உள்ளவன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறான். அவனுக்கு டிஎம்கே ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்டாலின் மேலே ரொம்ப மரியாதை. அவன் சொல்கிறான், என்னுடைய சிஎம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறான். இருக்கிறது எங்கே? வெஸ்ட் பெங்காலில். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஏன் சிஎம் ஸ்டாலின்றான். அது எப்படி இருக்க முடியும்? அவனுக்கு பிடிச்சதுனால இவர் சிஎம்மாக மாறிட முடியுமா? இவர் சிஎம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனுக்கு சிஎம்மாக இருக்க முடியாது, அவனுக்கு சிஎம்மாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறது எங்கே? வெஸ்ட் பெங்காலில். எப்போ சிஎம் ஸ்டாலினா அவனுக்கு மாறுவார்? ட்ரெயினில் வந்து தமிழ்நாட்டில் இறங்கின உடனே சிஎம்மாக மாறிட முடியாது. அங்கே உள்ள ஆதார் கார்டு, அங்கே உள்ள ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் மாற்றிட்டாங்கன்னா அப்போதான் இவன் தமிழ்நாட்டுக்காரன், அவனுக்கு சிஎம் ஸ்டாலின். அப்படியே ஒருத்தன் பாவத்தில் இருந்துக்கிட்டே எனக்கு இயேசுதான் தெய்வம், எனக்கு இயேசுதான் தெய்வம்னா அவன் சொல்லலாம். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவன் சொல்லலாம், எனக்கு சிஎம் ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான், ஸ்டாலின் தான் சொல்லலாம். ஆனால் இருக்க முடியாது. அதே போல் பாவத்தோடு கூட இருந்துக்கிட்டே இயேசு தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஆனால் அவர் தெய்வமாக இருக்க மாட்டார். எப்போ அவர் தேவனாக இருக்கிறாரா? எகிப்து தேசத்திலிருந்து உன்னை அழைத்து வந்தது முதல். அப்படின்னா எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் தெய்வம் தான். அங்கிருந்து அழைச்சி வந்ததுல இருந்தான் தெய்வம். அங்கிருந்து அழைச்சி வந்த பிறகுதான் தெய்வம். இப்போ அந்த அழைச்சி வந்தது எப்படி அழைக்கிறாரு? வாசிங்க, 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 1-4. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எங்கிருந்து வந்துட்டாங்க? எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. எகிப்திலிருந்து வெளியே வந்து செங்கடலை தாண்டுறாங்க. செங்கடலை தாண்டுறாங்க. தாண்டின பிறகு எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. எப்படி கடந்து வர்றாங்க? மேகத்தினால ஞானஸ்நானம், சமுத்திரத்தினால ஞானஸ்நானம். ஸோ அவங்க பரிசுத்தாய்ப்படுறாங்க, அதே நேரத்தில் ஞானஸ்நானம் பண்றாங்க. வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அது என்ன? ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஓஹோ, ஞான கன்மலையின் போஜனத்தை புசித்தார்கள், கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை அப்படின்னு அர்த்தம் அவங்க கம்யூனியன் எடுத்திருக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு தெய்வமாக மாறிட்டார்.
அந்த கன்மலை கிறிஸ்துவை இப்போ மனம் திரும்பி எகிப்தை விட்டாங்க. விட்ட பிறகு சமுத்திரத்தில் ஞானம் சாட்டாங்க, பரிசுத்தாவி பெற்றாங்க, கம்மியாக எடுக்கிறாங்க. இவங்க தான் சொல்கிறாரு அவங்களுக்கு இயேசு தெய்வம், அந்த கன்மலை கிறிஸ்து. இந்த அனுபவத்துக்கு வரணும். ஒரு மண்ணா வச்சுக்கணும்னா இயேசு தான் என் வீட்டுக்குள்ளே இருக்கணும், என் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னால் அவன் மனம் திரும்பி இருக்கணும். பாவத்தோடு இருந்துக்கிட்டே இயேசு எனக்கு தெய்வம்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார், அவர் ஒத்துக்கவே மாட்டார். இயேசு தெய்வமாக இருக்கணும்னா மனம் திரும்பி இருக்கணும், ஞானஸ்நானம் இருக்கணும், பரிசுத்த பெற்ற அனுபவத்தோடு கூட இருக்கணும். ஓகே, இது மன்னா, இது மன்னா. இப்போ மன்னா அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, இயேசு வந்துட்டார். மொத்தம் 3 வேணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, வீடு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா 3 இருக்கணும். 1 மன்னா, 2 ஆரோனுடைய தளித்த கோல், 3 கற்பலைகள் இருக்கணும். அப்படியான ஆரோனுடைய தளித்த கோல் அப்படின்னா என்ன? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் நிறுவம் 5வது அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இப்போ நிறைய பேர் தானாக ஊழியத்துக்கு வராங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்போ ஆரோனை போல அழைக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க, அவங்க தான் தேவனால் அழைக்கப்பட்டவங்க. அப்படியானால் ஆரோனுடைய தளித்த கோல் என்று இருக்கிறதே, ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டான்? ஆண்டவர் தான் மோசையை வச்சு கூப்பிட்டு போய் ஆரோனை வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ கோராகு, தாத்தான், அபிராம் இவங்கெல்லாம் மோசையோட போராடுறாங்க. என்ன நீங்கள் மட்டும்தான் பெரிய ஆள்களா? சபையில் நாங்கள்லாம் பெரிய ஆள்கள் கிடையாதா? அவங்கெல்லாம் பரிசுத்தவங்க கிடையாதான்னு திட்டி விட்டான் கோராகு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் அவன் விழுந்துட்டான். அவன் கேட்குறான் கோராக பார்த்து, எதுக்கு நீங்கள் இப்படி செய்கிறீங்க? ஆசாரிய பட்டம் தேடுறீங்களோ? எங்கள் தேவன் தான் அவனை ஆசாரியனை வச்சாரு, யார? ஆரோனை. ஆனால் இவனுக்கு எதுக்கு வர்றானுங்க? நமக்கும் ஆசாரியனாக இருக்கணும், நாங்களும் இருப்போம், ஏன்னா அவங்க தான் இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க போராடுறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ அப்படின்னு சொன்னால் அவன் முழு சபையும் மோசைக்கும் ஆரோனுக்கும் எழுப்பிட்டான். கர்த்தர் சொல்கிறார், மோசை விலைக்க இவங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறேன்னு. வேண்டாண்டவரே, வேண்டாம், அவங்க தான் அப்படி பண்ணாங்க. நீ விலைக்கோ, ஜனங்களை விலைய சொல்லு, அவங்க முடிவை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி பூமியை பிளந்து சாகடிச்சாரு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு 250 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கள ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த நெருப்பு அவங்கள அத்தனை பேரையும் பின்தொடர்ந்து போய் அழிச்சிச்சு. 250 வரையும் அந்த அக்னி அங்கிருந்து தரத்தி இருக்கிறது லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கரெக்டாக அந்த 250 பேரை மட்டும் சக்கு சக்கு சக்குன்னு அழிச்சிச்சு. ஏன்னா அவனுக்கு சப்போர்ட்டிவாக வரீங்களா? நான் ஆசாரியனை வச்சது ஆரோனை, நீங்கள் இவனுக்கு சப்போர்ட்டிவாக வரீங்களா அப்படின்னு அழிச்சிட்டாரு. அப்போதான் அழிச்ச உடனே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஓடின போது மோசே சொல்கிறான், போ தூப கலசத்தை எடுத்து மரித்தவர்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் நில்லு அப்படின்னு சொன்னோன்னா ஓடி வந்து நடுவில் நிற்கிறான். மரித்தோருக்கும் ஜீவன் உள்ளோருக்கும் நடுவில் நிற்கிறான். நின்ன உடனே அந்த சாவு அப்படியே நின்று போச்சு. சாவு நின்று போச்சு. இப்போ கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. எண்ணாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் வாசிங்க, 11 வரைக்கும் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. இப்போ எதுக்காக இப்படி செய்ய சொன்னார்னா, ஆரோன் தான் ஆசாரியனா, எங்க கோத்திரங்கள்ல வரக்கூடாதா அப்படின்னு அவங்க நினைச்சதுனால கர்த்தர் பார்த்தாரு, எப்பா நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்லு, அவங்க பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கிக்கோ. அப்படியானால் 12 கோத்திரம் இருக்கு. நீ ஒவ்வொரு பிரபுகிட்டையும் ஒரு கோல் வாங்கிக்கோ. அந்த கோலில் அந்த பிரபுடைய பேரை எழுதிக்கோ.
அந்த பிரபுவுடைய பேர் எழுத சொல்லு. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். ஆஹா, என்ன சொல்றாரு? 12 கோத்திரம், அதுல அவன் பேரை யாருனாலும் எழுதிக்கான். ஆனா இவன் கோல்ல மட்டும் ஆண்டவர் தான் சொல்றாரு, லேவி கோத்திரத்தில் ஆரோன் பேரை மட்டும் எழுது. ஆண்டவர் தான் பர்டிகுலரா சொல்றாரு. நீ எவனாவது எழுதிக்கடா அப்படின்னு சொல்லலையே. அந்த கோத்திரத்துல யார் வேணாலும் எழுதிக்கப்பா, யார் பேரை வேணாலும் எழுதிக்கோ. ஆனா இந்த கோத்திரத்துல மட்டும் ஆரோன் பேரை எழுதிக்கொள். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவோ ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். ஓகே, இப்போ பிதாக்களின் தலைவருக்கு ஏற்ற மாதிரி 12 பேருக்கு ஏற்ற மாதிரி 11 கோல் இருக்கணும். இவன் கோலும் இருக்கு. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். என்ன சொல்றாரு? இப்போ மோசே கிட்ட தான் சொல்றாரு, மோசே அந்த கோல்களை என்ன பண்ணு, ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னால அதை வச்சிரு. எத்தனை கோல்? 12 கோல் சாட்சி பெட்டிக்கு முன்னால வச்சிரு. அவனும் வச்சுட்டான். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். என்ன முறுமுறுத்தாங்க? நான் கூட ஆசாரியனா, எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குப்பா, ஆகவே எங்களையும் அப்படி பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. முறுமுறுத்துட்டு கிடந்தாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா கோலெல்லாம் வச்சுக்க சொல்லு. நான் யாரை தெரிந்து கொள்கிறேனோ அவனுடைய கோல் மட்டும் துளிர்க்கும். அது சாதாரண கட்டை குச்சி, அதைத்தான் 12 பேரும் வச்சிருக்காங்க. ஆனா அவன் பேர் எழுதியிருக்கு, கோத்திரத்தில் உள்ள பிரபுவுடைய பேர் எழுதியிருக்கு. ஆனால் லேவியர் கோத்திரத்தில் மட்டும் ஆசாரியனா இருக்கக்கூடிய ஆரோனுடைய பேரை மட்டும் எழுதிக்கின்றார். எழுதி இப்படி வச்சுக்க, யார் கோல் துளிர்க்கும் அவங்க தான்டா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இப்படி அவருடைய முறுமுறுப்பை நீ என்ன பண்ணுவ, என்னை விட்டு ஒழிய பண்ணுவ. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக தான் முறுமுறுத்துருக்காங்க. மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த மாதிரி அவனுக்கு நினைப்பு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, நான் தான் அவனை ஆசாரியனாக்குனேன். அப்படி இருக்க நீங்க என்கிட்ட ஏன்டா முறுமுறுக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் வருத்தப்படுறார். சொல்லிட்டு இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். இப்போ அத்தனை பேரும் இவன் சொன்ன உடனே, மோசே சொன்ன உடனே அத்தனை கோத்திரத்தில் உள்ள பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு கோலா கொண்டு வந்து அவனிடத்துல கொடுத்துட்டாங்க. ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. இப்போ செப்பரேட்டாக ஒன்றும் கோலம், இவன் கோலும் தனியாக இல்லை. 11 கோலோட இவன் கோலும் இருக்குது, இவன் கோலும் இருக்குது. மொத்தம் 12 கோலையும் வச்சாச்சு. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். இப்போ அந்த கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில், சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வச்சுட்டான். ஒரு 12 கோலையும் வச்சுட்டான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஐயோ, என்னமா மறுநாள், முந்தின நாள் வச்சாச்சு, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் இது லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்தது. மற்றதெல்லாம் கட்டையா இருக்கு, காஞ்சி போன கட்டையா இருக்கு. ஆரோனுடைய கோல் மட்டும்தான் துளித்தது. அவனுக்கு என்ன நினைச்சானுங்க, எங்களெல்லாம் ஏன் நீங்க ஊழியக்காரனா மாற்ற மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் ஆசாரிய பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய போராட்டம். அப்படின்னா நம்ம ஒரு பரீட்சை வச்சிடறேன்ப்பா, நானே வச்சிடறேன்னா ஆண்டவர் தான் வச்சது. இப்போ அத்தனை பேர் கோலும் அப்படி காஞ்சி போன கட்டையாகவே இருக்குது. ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழமும் கொடுத்துருச்சு.
இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். ஆஹா, இப்ப மோசே என்ன பண்ணான்? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அவங்க தான் 12 கோத்திரத்தாரும் அவங்கவங்க கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். என்ன பண்ணிட்டாரு? எப்பா, நீ அந்த துளித்த கோல் பற்றி ஆரோனுடைய கோல் அதை மட்டும் சாட்சி பெட்டிக்கு முன்னால் வச்சிரு. அவங்க சாகாமல் இருப்பாங்க, அவங்க சாகாமல் இருப்பாங்க. சாட்சி பெட்டிக்கு முன்னால் வச்சு, அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததை ஒளிய பண்ணுவேன். சாட்சி பெட்டிக்கு முன்னால வையினார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். ஆஹா, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். இந்த துளிர்த்த கோல் தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்து. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? 1 மன்னா, 2 துளிர்த்த கோல், 3 கற்பலகைகள். இப்போ சரி, அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு எப்படி? ஆரோனை போல் தெரிந்து அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ ஆரோன் தேவன் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவன் சட்ட புஸ்தகத்தில் வச்சு சொல்லுவான். இப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுது? உண்மையான ஊழியக்காரன் எப்படி இருப்பான்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ள போனால 11 பேரையும் மலையில சந்திக்கிறார். சந்திக்கும் போது சொல்ற அந்த அப்போஸ்தலர் 11 பேரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். ஏன் ஆண்டவர் கட்டளையிட்டதை கைக்கொள்ளணும்? ஆண்டவர் சொல்றார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இவரை கொடுத்துட்டார். ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்? இது இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் இல்லை, தேவனுடைய வசனம், பிதாவினுடைய வசனம். ஏன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது 50வது வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். இதைத்தான் சொல்றாரு, எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல அதிகாரமும். நீங்க இஷ்டத்துக்கு போப்பு கொடுத்துருக்குது, பாஸ்டர் கொடுத்துருக்குது, இல்லை ரெவரண்ட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றபடி நீங்க செஞ்சிராதீங்க. எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன் அதுதான் அவங்க சொல்லித்தரணும். நீங்க அதான்ப்பா சொல்லணும். அப்போ உண்மையான ஊழியக்காரன் என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதைத்தாங்க சொல்லுவான். இவன் தான் உண்மையான ஊழியக்காரன், ஆரோனை போல் அழைக்கப்பட்டவன். இல்லைன்னா ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வயிற்று ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க,
சாத்தானுடைய வேலைக்காரர் இருக்காங்க, அதே நேரத்தில் கள்ள போதகர்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ரோமர்கள் நிருபம் 14வது அதிகாரம் 18வது வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இப்போ தேவனுக்கு பிரியமா இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? தேவன் சொன்னதை அப்படியே சொல்லுவான். அவன் தான் தேவனுக்கு பிரியமானவன். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் அவன் தான். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். அப்படின்னா மனுஷருக்கு மத்தியிலே சாட்சி உள்ளவனா இருப்பான். இவன் தாங்க கிறிஸ்துவுக்கு உண்மையான ஊழியக்காரன். எல்லாரும் இல்ல, ஒண்ணு கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருப்பான். அவருக்கு பிரியமா இருக்கிறது எப்படி? அவருடைய விருப்பத்தின்படியே போதிக்கிறவனா இருப்பான், பரிசுத்தமா வாழுவான், அப்படிப்பட்டவனா இருப்பான். அதே நேரத்தில் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருப்பான். அப்படின்னா என்ன? மனுஷன் கூட அவனை குறித்து சாட்சி சொல்றவங்களா இருப்பாங்க. சாட்சி இல்லாத ஒருத்தன் நானும் வசனம் சொல்றேன் நான் எப்படி ஒத்துக்க முடியும்? கள்ள போத வேண்டாப்பட அப்படின்னு போயிடுவானுங்க. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் குற்றமற்றவனா இருக்கணும் ஊழியக்காரன். உண்மை உள்ளவன் எண்ணி கர்த்தர் ஊழியத்தில் வச்சுக்காரு. அப்போ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்றவன் அவருக்கு பிரியமா இருப்பான். அதே நேரத்தில் என்னவா இருப்பான்? மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனா இருப்பான். இவன் என்னதான் சொல்லுவான்? உண்மையான ஊழியக்காரனா இருந்தா ஆண்டோடைய வசனத்தை தாங்க சொல்லுவான். அதுதான் கர்த்தர் சொன்னாரு. எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என்ன சொல்றாரு? அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு நான் சொப்பனம் கண்டேங்க, உங்களை பற்றி இப்படி சொப்பனம் கண்டேங்க, உங்களை பற்றி இப்படி சொப்பனம் கண்டேங்க, அதனால உங்களுக்கு இப்படி தான் நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொப்பனத்தை விவரித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் என் வார்த்தை உண்மையாக சொல்வானாக. அப்போ தேவனுக்கு உண்மையான ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய வசனத்தை அப்படியே சொல்லுவான். இவன் தான் அழைக்கப்பட்டவன். ஆரோனுடைய துளித்த கோல் இருந்தது போல தேவனால் அழைக்கப்பட்டவன் இவனாத்தான் இருப்பான். ஏங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை சொல்லணும்? வசனத்தையே சொல்லணும். யோவான் 7வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. நல்லா கவனிச்சிங்க அந்த வார்த்தையை. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். இயேசு சொல்றார் ஜனங்களை பார்த்து, நான் சுயமாய் பேசுகிறேன்னா இல்ல இந்த உபதேசம் தேவனுடைய உபதேசமா அப்படின்னு அறிந்து கொள்வார்கள்ன்றான். யார் அறிந்து கொள்வாங்க? யாருங்க அறிந்து கொள்வாங்க? சுயமா பேசுறாங்களா தேவ வசனத்தை பேசுறாங்களான்னு யார் அறிந்து கொள்வாங்க? தேவ சித்தப்படி செய்றவன், தேவ சித்தப்படி செய்றவன், வசனத்தின்படியே வாழ்றவன் தான் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ உங்களுக்கு தேவ சித்தம் தெரிஞ்சாதானே இவர் தேவ வசனத்தை சொல்றாரா சுயமா சொல்றாரான்னு தெரியும். அப்படின்னா தேவ வசனம் உங்களுக்கு தெரிஞ்சாதானே சுயமா பேசுறாரா இல்லை வசனம் பேசுறாரான்னு தெரியும். நமக்கு அதுவே தெரிலன்னா அவர் சூப்பர் ஆளியா, உலகம் சுற்றிட்டு வர்றாரு, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் அப்படிலாம் பேச முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. தேவ சித்தப்படி செய்கிறவனுக்கு தான் அது தெரியும். நிறைய பேர் மற்றவங்களை மேன்மையாக பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேதம் தெரியாது, வசனத்தை புரியல, ஆனால் ஆட்களை வச்சு அவங்க செய்கிற காரியங்களை வச்சு என்ன நினைக்கிறாங்க? அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் நினைக்கிறேன். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவங்க உண்மையாகவே தேவ சித்தத்தின்படி செய்கிறவனுக்கு தான் தெரியும் சுயமாய் பேசுகிறாங்களா இல்லை வேதத்தின்படி பேசுகிறாங்களான்னு. எப்படி? தேவ சித்தப்படி செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் சின்ன உதாரணம் சொல்கிறேன். கடன் வாங்கினா பரவாயில்லன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நாங்கள் கடன் வாங்கி தான் பில்டிங் கட்டியிருக்கிறோன்னு ஒருத்தர் சொல்கிறார். கடன் வாங்கலான்றாரு. என்ன செய்யலாம்? சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். ஆனால் அவர் உலகம் சுற்றி வர்றவருங்க, உலகம் சுற்றி வர்றவர்.
இவர் தேவனால் அழைக்கப்பட்டவர் இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார், ஏன் வார்த்தை உள்ளவன் எவனோ என்னுடைய வார்த்தை உண்மையாக சொல்லுவாங்க. வசனத்தை வசனமா சொல்லிட்டு போயிரு, அவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன், தேவனுக்கு ஊழியம் செய்வேன். இப்போ சுயமாலாம் செய்கிறான். இப்போ இந்த வசனம் நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரியலன்னு வச்சுங்க, அந்த ஆள் சொல்கிறத ஒத்துக்குவோம். ஏன்னா அந்த ஆள் பெரிய ஆள், உலகம் சுற்றி வர்றாரு, அதனால் அவர் சொன்னால் கரெக்ட் தான் பாப்பா அப்படின்னு போயிடுவோம். அதுதான் தப்பு. அதைத்தான் நீங்கள் தேவ சித்தப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவர் பேசுறது சரியா இல்லையான்னு. இன்னைக்கு வசனமே நமக்கே தெரிலன்னா அவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்களே. அப்படியானால் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க? வேதத்தை வேதமாக சொல்லுவாங்க, வசனத்தை வசனமாக சொல்லுவாங்க. அப்படி வசனத்தை வசனமாக சொல்கிறவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆனால் வசனத்தை வசனமாக சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துகிறான்னு இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் தான் சொன்னார், நான் இப்படி சொல்கிறதுனால நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன்றார். சப்போஸ் சுயமாக சொன்னால் அடுத்த வசனத்தை பாடி, சுயமாய் பேசுகிறவன் சொந்தமா பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சொந்த மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். புரியுதுங்களா? அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இப்ப அனுப்பினவரின் மகிமையை தேடுறவன் என்ன செய்வான்? வசனத்தை வசனமா சொல்லுவாங்க. வசனத்தை வசனமா சொல்றவன் தான் அனுப்பினவரின் மகிமையை தேடுறான், அவரோடு கூட சேர்க்கிறான். ஆண்டவர் சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு, அப்புறம் என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் தான் உண்மை உள்ள ஊழியக்காரன். அனுப்பினவரின் மகிமை எப்படி தேட முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு மகிமையை தேடுறோன்னு அர்த்தம். ஒரிஜினல் ஊழியக்காரன் இப்படி தான் செய்வான். ஆனால் கள்ள போதகர் இருக்காங்கங்க, அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நாங்களும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஊழியம் செய்யக்கூடிய கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுன்னு கூட சொல்லல, கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு. அப்படின்னா வேதத்தை புரட்டி கேட்டுக்கு ஏதுவாக கொண்டு போயிடுவான். வேதத்தை புரட்டுறான், வேதத்தை வேதமாக சொல்கிறவன் புரட்டுறவன் இல்லை, கேட்டுக்கு ஏதுவாய் இவங்களை கேட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ கேட்டுக்கு ஏதுவாய் வேத புரட்ட சொல்றதுனால தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க, தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் போதகர் தானா? போதகர் தான், கள்ள போதகர். வேதத்தை புரட்டான், கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. ஏன்னா அவரை தான் சொல்லிக்கணும், அவர் சொன்னது தான் சொல்லிக்கணும், அதை மறுதலிக்கிறான். அவன் தனக்கு தீவிரமான அழிவை உண்டாக்கி கொண்டுட்டு இருக்கான். எவன்? கள்ள போதகன். எப்படி கள்ள போதகனா நல்ல போதகனான்னு எப்படி பண்ணிருக்கான்? இப்ப அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஏன்னா அவங்க பெரிய ஆட்கள், உலகம் சுற்றுபவர்கள், நல்ல வசதி உள்ளவர்கள், நல்ல அப்படி ஃப்ளரிஷ் ஆனவங்க. ஆகையினால் அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம்னா என்ன? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கம், அதுதான் சத்தியமாக இருக்கு. இது தூஷிக்கப்படும். அடே என்னடா அது, கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இந்த ஆளு கடன்லாம் வாங்கலாம், கடன் வாங்கி தான் பில்டிங்கை கட்டிட்டான், நீங்கள் கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்க சத்திய மார்க்கம் தூஷிக்கிற மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லுவாங்க.
சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏன் இப்படி பண்றாங்க? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அமர்ந்திராது. என்ன சொல்றாரு? பொருளாசை உடையவங்க தாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண ஆசை உள்ளவன் தான் இந்த மாதிரி வேதத்தை புரட்டுவான். தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்ளார். நல்ல கவனிச்சுங்க. இந்த கள்ள போதகன் என்ன பண்றாங்க? தந்திரமான வார்த்தை சொல்லி தங்களுக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார். உண்மையான ஊழியக்காரன் யாருக்கு பக்கத்துல ஜனங்களை திருப்பணும்? கர்த்தர் பக்கம் திருப்பணுங்க. கர்த்தர் பக்கம் திருப்பணும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது வசனம். பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் வச்சுக்கோ. இப்போ நான் என்னத்துக்காக சொல்றேன்? சொன்னவர் இயேசு, ஆண்டவர் தான் சொல்லாது சொன்னாரு, பொய் சொல்லாதுன்னு. இப்போ நம்ம பொய் சொல்ல, அடையோ இவ்வளோ நாளும் பொய் சொல்லிவிட்டப்பா, நம்ம பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு அவன் திரும்புறான். இவன் யார்கிட்ட சேர்றான்? என்கிட்டே கத்துட்டே. ஏன்னா வசனம் கத்தருடையது, அதனால கத்துட்ட சேர்றான். பொய் சொன்னா பரவாயில்லைங்க. நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னா ஒன்றும் ஆண்டவர் கோவிச்சுக்க மாட்டாருங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. இப்போ யாரோ ஒருத்தர், அட பாஸ்டர் அற்புதராஜர் சொல்லிவிட்டாருப்பா, பொய் சொன்னா தப்பு இல்லை, ஆண்டவரெலாம் அதை கண்டுக்க மாட்டாராம், அதனால அவசரத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா யார்கிட்ட சேர்றாங்க? என்கிட்ட சேர்றாங்க. என்கிட்ட சேர்றாங்க. நான் தான் பொய் சொன்னேன். பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு நான் தான் சொன்னேன். பாஸ்டரே சொன்னார்ப்பா, அதனால அவர் சொன்னபடி தான் நான் செய்வேன்னு சொன்னா, இப்போ நான் என்கிட்ட சேர்க்கிறேன்னு அர்த்தம். கள்ள போதகன் சொல்லிட்டு பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அமர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தண்டனை அயராது, அழிவு உறங்காது. இவங்க எங்க போய் சேர்றாங்க? நரகத்துக்கு போறாங்கங்க. நரகத்துக்கு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அல்ல, சுயமாய் பேசி ஜனங்களை தந்திரமா வார்த்தைகளால் தங்களுக்கு வசப்படுது. பொருளாசை, பணாசை. இவங்கெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது. உண்மையான ஊழியக்காரன் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவான். ஏன் அப்படியே சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட அவன் சேர்க்கணும். இயேசு சொன்னாரு, யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். இப்ப என்னாச்சு? நியாயத்தீர்ப்பு ஒரு நாள் உண்டு. அந்த நாள்ல கர்த்தரை தள்ளிட்டு அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே. அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய வசனம் எது? தேவன் சொன்னதா, சுயமா பேசுறதா? அவங்களுக்கு சொல்றது ஜனங்களுக்கு எப்படி சொல்லணும்? தேவனுடைய வசனத்தை வசனமா சொல்லணுங்க. அவன் தாங்க உண்மையான ஊழியக்காரன். அதுதான் ஒரு நாள் நியாயந்திருக்க போகுது. அந்த வசனம் தான் நியாயந்திருக்க போகுது. ஆகையினால் வசனத்தை வசனமா சொல்லணும். அவன் தான் உண்மையானவன். ஆரோனுடைய துளித்த கோலை போல அவன் தான் ஆரோனை போல அழைக்கப்பட்டவன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, துளித்த கோல் இருக்கணும். அப்படியானா 2, 1 ஆசீர்வாதமா இருக்கணும்னா மன்னா இயேசு இருக்கணும். 2 துளித்த கோல்னா உண்மையான ஊழியக்காரனோடு இருக்கணும். தேவனால் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற சாட்சி உள்ள உண்மையான ஊழியக்காரன் இடத்துல இருக்கணும். 3 என்னது? கற்பனைகள்ல என்ன இருந்தது? கற்பனைகள் இருந்துச்சு. கற்பனைகள் இருந்துச்சு, வசனம். அப்படியானால் நம்ம வாழ்க்கையிலும் வசனத்தை ரொம்ப முக்கியப்படுத்தணும். வசனம் ரொம்ப முக்கியம். சும்மா திறந்து பார்த்தேன், விரல வச்சேன், பார்த்தேன், படித்தேன், போயிட்டேன், இல்லை நான் கேலண்டரை பார்த்தேன், படித்தேன், நான் படிச்சு போயிட்டேன், வேஸ்ட்டுங்க. வேதம் என்ன சொல்லுது? 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் என்ன செஞ்சிருக்காரா? அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
வசனத்தை தான் மேன்மைப்படுத்திருக்கிறாருங்க. அது பெருசு, இது பெருசு, வானம் பெருசு, பூமி பெருசு, சந்திரன் பெருசு, நட்சத்திரம் பெருசு, எல்லாம் பிரஸ்தாபம், எல்லாம் பெருசு. எல்லாவற்றை பார்க்கிறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். தேவன் மகிமைப்படுத்தினது கர்த்தருடைய வசனத்தை மட்டும்தான். அந்த வசனம் நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம பைபிள் படிக்கிறோமா? எப்படி படிக்கிறேன்? ஆசைப்பட்டு படிக்கிறோமா? எப்படி படிக்கிறேன்? இந்த சில இடங்களில் செய்வாங்க, குழந்தை தொட்டில் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு கீழே சாக்கு போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, யூரின் சக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் கீழே செருப்பு, தொடப்பம், இரும்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்? காற்று கருப்பு வரக்கூடாது, அதை வெளியே போட்டாலே வராதுல்ல. ஐயோ, சும்மா போட்டு பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாதுகாப்புக்காக தலைப்பாட்டில் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. படிப்பாங்களா? அடை இருக்கட்டும், எவுண்டு மாட்டில் வச்சுருப்பாங்க. இந்த ரோமன் கத்தோலிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாடாக்குழின்னு வாங்க, அதில் ஒன்றை வச்சுருப்பாங்க. அந்த பைபிளை பார்த்துட்டு அப்படின்னு தொட்டு விட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான். ஆனால் பைபிள் எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு முறை நம்முடைய பிரான்ச் சர்ச்சினுடைய ஒரு விசுவாசியினுடைய அக்கா புருஷன் வியாதிப்பட்டிருக்கிறார். ஆகையினால கொஞ்சம் வசனம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்துடலாம் பாஸ்டர் என்ன அந்த சவுரு கூப்பிட்டார். நான் போனேன். அவருக்கு வியாதிப்பட்டவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். நான் போனோன்னே எழுப்பி உட்கார்ந்தார். என்னாச்சுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு, இந்த வியாதி ஏன் வந்தது, எப்படி போகும் அப்படிங்கிறது வேதத்திலேருந்து கொஞ்சம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி ஐயானார். பைபிள் பக்கத்தில் வச்சுருக்காரு, பைபிள் பக்கத்தில் வச்சுருக்காரு. அப்போ எடுங்க பிரதர், நான் சொல்கிறேன் எடுங்கன்னு. ஐயா கண்ணாடி கொண்டு வரலையே, ஆனால் பைபிள் வச்சுருக்காரு. தலைக்கு மாட்டில் பைபிள் இருக்குது, கண்ணாடி கொண்டு வரலன்ட்டு. அப்போ நான் நினச்சேன், பக்கத்தில் சிஸ்டர் இருந்தாங்க. நீங்கள் படிப்பீங்களா சிஸ்டர்? பிரதருக்கு படிச்சு சொல்லு. ஆமாம் பாஸ்டர் நான். அப்போ நீங்கள் படி. ஐயோ கண்ணாடி கொண்டு வரலையே. அப்போ எதுக்கு தான் பைபிள் வச்சுருக்காங்க? இந்த தொட்டிலுகளை இரும்பு தொடப்பம் போட்ட மாதிரி தலைப்பாட்டில் வச்சுட்டா நம்மளை கருப்பு காற்று வராதுண்ணா, வெக்க கேடு. எங்க உள்ளே இருக்கிற வசனம் நமக்குள்ளே போகணுங்க. வசனத்தை தான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் பைபிள் வச்சிருக்கிறது பெருசு இல்லை, பைபிளை படித்து வாழ ஒப்பு கொடுக்கும். 10 கற்பனை உள்ள கற்பனைகள் இருந்ததுனால்தான் ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. 3 இருந்துச்சு. 1 மன்னா, 2 ஆரோனுடைய துளித்த கோல், 3 10 கற்பனை. இது இருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால்தான் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. வீட்டில் உள்ள எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. இப்போ நீங்களும் நானும் வேதத்துக்கு முக்கியத்தை கொடுக்கணும். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்திக்க. நம்ம எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். எப்படின்னா, மன்னிச்சிங்க, இந்த ஸ்கூட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்துருப்போம். அந்த சீட்டை திறந்து பார்த்தா அதில் என்ன இருக்கும், ஹெல்மெட்டோ ஏதோ வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் பைபிளை வச்சுட்டு பின்ன மேலே உட்காந்துருப்பாங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அட என்னடா அது, சி. அன்னைக்கு ராகல் செஞ்சா, சுரூபத்தை எடுத்துகிட்டு வந்து ஒட்டகம் சேனை வச்சு மேலே உட்காந்துட்டா. கேட்டா அவன் என்ன சொல்லிட்டா, பெண்களுடைய வழிபாடுகள் இருக்கிறதுனால நான் இறங்க முடியாதுட்டா. அந்த சுரூபம் இருக்க வேண்டிய இடம் அதுதான், அதுதான். ஆனால் பைபிள் இருக்க வேண்டிய இடம், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்க அவ்வளோ மேன்மையாக எண்ணணுங்க. அந்த பைபிளை மட்டும் இல்லை, அந்த வார்த்தை மேன்மையான. சங்கீதக்காரன் அழகா சொல்லுவார், 119ஆம் சங்கீதம் 72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இப்போ சும்மா உதாரணம் சொல்கிறேன். அந்த சங்கீதக்காரனுக்கு அநேகம் ஆயிரம் பொண்ணு வெள்ளியை கையில் கொடுக்குறோம், வேதத்தையும் கையில் கொடுக்குறோம். அவன் எது தான் வேணும்ன்றான்? ஐயா போங்க ஐயா, உங்கள் பொண்ணு வெளியே தூரம் போடுங்க, நீங்கள் விளம்பின வேதம் தான் எனக்கு வேணும். அந்த அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தை மேலே நேசங்க. இன்னைக்கு கொஞ்ச காலம் நம்ம என்ன பண்ணோம், நல்லா படித்தோம்,
இப்போ சந்தர்ப்பத்துக்கு நீதிமொழிகள் படிப்போம், சங்கீதம் படிப்போம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா ஒரு கோட்டா வச்சு அந்த அதிகாரம் 2 அதிகாரம் 3 அதிகாரம் படிப்போம், இவ்வளோதான் படிப்போம். யோசித்து பாருங்க, நமக்கு அதுக்கு மேலே டேஸ்ட் இல்லை. இந்த மன்னா இருந்துச்சு, மன்னா ஆண்டவர் முதல்ல கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சான்? தேனிட்ட பணியாரமாக இருந்துச்சான். கொஞ்ச நாள் ஆன உடனே எப்படி இருந்துச்சான்? எண்ணமாக இருந்துச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா என்ன மாதிரி இருந்துச்சான்? வெறுப்பாக இருந்துச்சான். அதே போல தான் இன்னைக்கு வசனம். முதல்ல நான் எப்படி படிப்பேன் தெரியுமா, எவ்வளவு படிப்பேன் தெரியுமா, எவ்வளோ ஆசையாக படிப்பேன் தெரியுமா. இப்போ என்னப்பா பண்ணுற? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், தம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதுக்கு மேலே நமக்கு அன்பு வேணுங்க. யோபு சொல்லுவான், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம், இப்படி வார்த்தையை நான் அதிகமாக உட்கொள்வேன். எனக்கு ஆகாரம் பெருசா வசனம் பெருசானா வசனம் தான்றான். படிக்கிறது மட்டும் இல்லை, வாழணும். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வசனம் படிக்கணும், அதன்படி வாழணும். வாழும்போது உங்கள் வீட்டாரோ உறவினர்களோ உங்களுக்கு அகைன்ஸ்டாக நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது ஒன்று அச்சப்பட்டு அவங்களுக்காக வேத வசனத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா 5ஆம் வசனம் படிங்க, முடிச்சிருவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, வசனத்தை நடுங்கிறவளே அவருடைய வார்த்தை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து, ஏன் நாமத்து நிமித்தம் தான், என்னக்காகத்தான் உங்களை பகிச்சாங்க. நீங்க வசந்தம் இப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க, பகிர்றாங்க. உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர், நீ வேண்டாம், என் வீட்டுக்கே வேணாம் போ அப்படின்னு அப்புறப்படுத்துற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. நாங்கெல்லாம் அவரை தான் கும்பிட்டு இருக்கேன், கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வரப்போறாரா? வரும்போது அவருடைய முகம் நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுமா. ஏன் வசனத்துக்கு நடுங்கிறது நிமித்தம். நம்முடைய உறவினர்களோ சௌரர்களோ நம்மளை அப்புறப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் வசனத்தின் தான் பாடுவேன். இந்த அனுபவத்தோடு கூட இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகள் செழிக்கும், வாழ்க்கை செழிக்கும். ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டி இருந்ததுனால. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? மன்னா, ஆரோனுடைய துளித்த கோல், 10 கர்ப்பன், 2 பலகைகள். அப்படியே நீதிமானுடைய கூடாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நீதிமானுடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? இயேசு, மன்னாவாகிய இயேசு, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்ற அந்த அனுபவம் உள்ளது. 2வது, உண்மையான ஒரு ஊழியக்காரனோடு கூட இருக்கணும். வேதத்தை வேதமாக போதிக்கக்கூடிய உண்மையான ஊழியக்காரன். 3, வசனத்தின் மேலே அவ்வளவு வாஞ்சி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நீதிமான்களை வீட்டாரையும் அவங்க உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிப்பார்னு எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, நான் என் வீடு ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் அன்றைக்கு ஓபேத் ஏதோம் வீட்டாரையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர் என்று இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, ஏன் அப்படின்னு அவன்கிட்ட உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டில் இருந்துச்சு. ஆண்டவர், இந்த நாளில் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே, நான் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, மெய்தேவனாகி உண்மை நான் முற்றிலும் சார்ந்து கொள்கிறவனாக இருக்கணும். உண்மையான ஒரு ஊழியக்காரனோடு இசைந்திருக்கணும். வசனத்தை வசனமாக வாசித்து வாழணும். அதை மேன்மைப்படுத்தணும். எனக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. சார் மோசஸ் ஜெபிப்பார்.
ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான ராத்திரி வேளையிலே என் தகப்பனே, இதோ நீதிமானுடைய ஆண்டவரே தலைப்பின் கீழே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, துன்மார்க்குடைய வீட்டில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய சாபம் இருக்குது என்று நாங்கள் பார்க்கிறோமே. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் கர்த்தர் எங்களை மாற்றத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே. இதோ உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இதோ மன்னாவை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆண்டவரே, கோபத்தின் வீட்டில் இருந்தபோது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. மன்னாவாகிய நீங்க எங்களுக்குள் இருக்கிற போது ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற எங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற போது ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பத்தக்கதாய் என் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மறுரூபமாக்கத்தக்கதாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற எங்களுக்காய் ரத்தம் சிந்தின மகிமையின் தேவனங்களை சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாய் ஆண்டவரே ஆரோன் தளிர்த்த கோலை குறித்து நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. உண்மையான ஒரு ஊழியரோடு கூட நாங்கள் ஆண்டவரே இதோ நாங்கள் சார்ந்து கொள்வதற்கு, வசனத்தை வசனமாய் சொல்லி கொடுக்கிற தேவ ஊழியரோடு கூட நாங்கள் நிலைநிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு சபைக்கு கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்க ஆண்டவரே, கிருபைதாங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை தரும்படியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் அடிச்சோம் நீங்களப்பா. இதோ தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திர கற்பலையை குறித்து நாங்கள் பார்த்தோமே. இதோ தகப்பனே, வசனத்தை வசனமாய் சொல்லி கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே எங்களுக்கோ சபைக்கோ கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ தகப்பனே, இது ஒரு மனவாட்டின் சபையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே தகுதிப்படுத்தத்தக்கதாய் தேவ ஊழியரோடு கூட நாங்கள் இசைந்திருப்பதற்கு ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான ஒரு தேவதாசனோடு கூட இசைந்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியருக்கு விரோதமான காரியத்தை செய்கிற போது ஆண்டவரே இதோ ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கோராகு தாத்தானை குறித்து நாங்கள் பார்த்தோமே ஆண்டவரே. 250 பேர் ஆண்டவரே பட்சித்து போட்டது போல நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாயான காரியத்தை பின்பற்றி விடாதபடி என் தேவனுடைய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தை வசனமாய் சொல்லிக் கொடுக்க தேவன் ஊழியத்தோடு கூட நாங்கள் நிலைப்பதற்கு எங்களுக்கோ சபைக்கோ கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோமே. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தை கர்த்தர் அந்த ராத்திரி வேளை ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கர்த்தர் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில் வருவாரானால் நாங்கள் சபையாய் உம்மை சந்திக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடும் இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.